ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனாலே ஒரு வசன பகுதி நம்ம தியானிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உபாகமம் 7:9-10. ஆகையால் சேர்ந்து வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். இப்போ இந்த பகுதியை நம்ம சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதி மோசே இவர்களுக்கு இந்த காரியத்தை பேசுகிறார். இவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலுடைய வரலாறு நமக்கு தெரியும். இன்றளவுக்கும் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணி எத்தனையோ வருஷம், 4000-5000 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய நேரங்களில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, இஸ்ரவேல் நிறைய இப்போ ரீசெண்டாக அந்த சண்டைலாம் நடந்தது இல்லைங்களா? அப்போலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈராக்கில் குண்டு போடும்போது நிறையா வீடுகள்லாம் அழிக்கப்பட்டது. நிறைய வீட்டில் நிறையா பெண் பிள்ளைகள் குழந்தைகள்லாம் கூட அந்த யுத்தத்தில் இறந்து போனாங்கலாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். நிறைய பேர் அதற்கு விரோதமாக கண்டனம் தெரிவித்தாங்க. இப்படிலாம் பண்ணுறது தவறு, எப்படி அதாவது என்ன சொல்றது, ஆனால் இது பாவமே அறியாத பிள்ளைகளையும் இந்த மாதிரி யுத்தத்தில் கொல்றது அநியாயமான காரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும், இஸ்ரவேலை கர்த்தர் காப்பாற்றணும்னு நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் அப்படின்ற தேசத்தில் கர்த்தர் உண்மை உள்ள, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர், சரிங்களா? அவருடைய பேரை இன்னைக்கு நம்மளுடைய இந்த செய்தியில் ஒரு சின்ன ஒரு தியானம், இதனுடைய தலைப்பு நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, உடன்படிக்கையின் தேவன். இஸ் அ கவனன்ட் கீப்பிங் காட். உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற தேவன். இப்போ இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஆபிரகாம் மூலமா வாக்கு பண்ணினார். அதுக்கப்புறம் சந்ததி பெருகுச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க கிட்ட நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவங்கள அழிக்கிறேன் அப்படின்லாம் மிரட்டி அவங்கெல்லாம் சில நேரங்களில் அடிமைத்தனத்துக்கு அவங்கள திரும்ப அடிமைகளாக வேற தேசத்துக்கெல்லாம் அனுப்பிவிட்டாலும் கர்த்தர் அவங்க அடிமையில போன இடத்திலிருந்து அவங்களை நினைவு கூர்ந்து திரும்ப என்ன பண்றாருன்னா அவங்கள கூட்டிட்டு வர்றாரு. அப்போ என்னிடத்துல ஒரு சிலர் கேட்டாங்க, அப்போ நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ற இஸ்ரவேலுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே, இஸ்ரவேலுக்கு போய் நீங்க ஜெபிக்கிறீங்களே அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். நம்ம எப்பயுமே அநியாயம் செய்வதற்கு நம் துணை போகிறவர்கள் அல்ல. இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் அநியாயம் செய்யற தேசமா கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் ஏற்கனவே அப்பா கூட மெசேஜ்ல சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஆண் புணர்ச்சிக்காரர்கள், அந்த LGBTQ கம்யூனிட்டின்னு சொல்றாங்க, லெஸ்பியன், கே அப்படின்னு சொல்லி ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த தலைநகரமே இஸ்ரவேல்ல தான் இருக்குது. அவங்களுடைய மோசமான ஒரு பழக்க வழக்கம் இல்லைங்களா, அது எவ்வளவு அருவருப்பானது. ஆணுக்கும் திருமணமோ பெண்ணுக்கும் உள்ள ஒரு உறவோ ரொம்ப அருவருப்பானது. கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான ஒரு காரியம். அந்த ஒரு ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல தான் இருக்குது. டெல் அவீவ் என்கிறதான ஒரு நகரம் இஸ்ரேல் தேசத்துல. அந்த டெல் அவீவ்ன்ற நகரத்துல தான் அந்த ஆபீஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதாவது இங்க இஸ்ரவேலுக்கு நம்ம ஜெபம் பண்ணும் போது இஸ்ரவேலை காப்பாற்றணும், எருசலேமினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு கர்த்தருடைய வசனம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அக்கிரமம் பெருகட்டும், அவங்க அநியாயத்துல இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கிடையாது. இஸ்ரவேல் பண்றதான செய்கைகள் தேவனுக்கு பிரியமில்லாததா இருந்தாலும் கர்த்தர் நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்னா, கர்த்தாவே நீங்க அது பண்ற பாவத்தெல்லாம் தண்டியாம அது நல்லா வளரட்டும்ன்றதுக்காக இல்ல, கர்த்தாவே அந்த தேசத்தை ரட்சியும். நம்ம மெயினா நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் போது தேசத்தை ஆசீர்வதியும்ன்றதை விட நம்ம எப்படிதான் ஜெபிக்கணும் தெரியுமா? அந்த தேசத்தை ரட்சியும். இப்ப நம்ம எப்படி நம்ம இந்திய தேசத்துல வளர்ந்தோம், இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அட்லீஸ்ட் இந்திய தேசத்துக்கு ஜெபிக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஊர் பகுதி ரட்சிக்கப்படணும்ன்றனாச்சும் நம்மளுடைய ஏக்கமோ யோசனையுமா இருக்கிற மாதிரி இப்போ இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணப்படணும்? ரட்சிக்கப்படணும். இஸ்ரவேல் இருக்கிறவங்க எல்லாமே பரலோகத்துக்கு போக முடியாது. இஸ்ரவேலிலும் மேசியாவை ஏற்றுக்கொண்டு வெறும் யெகோவா தேவனை வணங்கினா பரலோகத்துக்கு போக முடியாது இல்லைங்களா? ஏன்னா ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம் சொல்லிட்டாரு.
ஸோ இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக வழியே இல்லை. அப்போ ரட்சிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நியாயமான ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவை தவிர்த்து இஸ்ரவேலுக்கு வர வழியே கிடையாது. அப்போ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தான் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றோமே ஒழிய, இஸ்ரவேல் என்ன அக்கிரமா அநியாயம் பண்ணாலும், இஸ்ரவேல் யாரை போட்டு அடிச்சு குண்டு போட்டு யுத்தம் செஞ்சு யாரை அழிச்சாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு அர்த்தமாகிவிட முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க கர்த்தர் இந்த உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். உபாகமம்ன்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்றாரு, நியாய நியமனங்களை எல்லாம் யாத்திராகமத்திலே கொடுத்துட்டாரு. அந்த யாத்திராகம புஸ்தகத்தை படிச்சு பார்த்தோம்னா தெரியும் என்னென்னலாம் செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண ஆசீர்வாதம், என்ன பண்ணா சாபம், அதெல்லாம் சொல்லிட்டாரு. லேவியராகம் வரும்போது லேவியர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன கட்டளைகள்லாம் சொல்றாரு. எண்ணாகமத்துல அவங்கள அந்த அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே, எண்ணாகம்னா எண்கள், அவங்கலாம் யாரு, அந்த கோத்திரத்துல எத்தனை பேரு, இந்த கோத்திரத்துல எத்தனை பேர் கிளம்புனாங்க, இப்ப எத்தனை பேரா மாறி இருக்கிறாங்க, இந்த கதையெல்லாம் வரும். உபாகமம் வரும்போது, ஏன்னா உபாகமம் அடுத்து அவங்க எங்க போறாங்க, இப்ப கானான் பக்கத்துல நெருங்கிட்டாங்க, அடுத்து கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. ஏற்கனவே கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூறும் வண்ணமாக, அதை ரீகவுண்ட்னு சொல்றாங்க. ரீகவுண்ட்னா ஏற்கனவே நடந்ததை நினைவுபடுத்தி பார்த்துதல். சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த 7வது அதிகாரத்துல மோசே அதை தான் சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு வைத்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரை உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து செகண்ட் பார்ட் பாருங்க. தம்மை பகைக்கிறவர்களுக்கு வெளிப்படையாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் வெளிப்படையாக பதிலளிப்பார், அதான் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிவாயாக. இங்க ஒரு சில காரியத்தை நான் அடிப்படையாக நான் இங்க கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவது நான் பார்க்கிற இந்த முதல் பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் இதெல்லாம் சொல்லிட்டு உண்மையுள்ள தேவன் என்றும் நீ, இந்த 10 வசனத்துடைய கடைசி வார்த்தை பாருங்க, நீ அறிவாயாக. ஸோ பல காரியங்களை அறிந்து கொள்ள சொல்லி சொல்றாரு. அதுல ஒரு முதல்ல சொல்ற காரியம், நோ யோர் காட், உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம இன்னைக்கு கூட வசனத்துல கூட இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் நினைக்கிறேன் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஸோ எதை பத்தி அறிவு? இன்னைக்கு நிறைய பேர் அறிவுன்றதை வெவ்வேறு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சகோதரரை பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் தான், ஆனா அவர் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்ன்ற மனமுடைய ஒரு கிறிஸ்தவர். பணம் நமக்கு தேவைதான், ஆனா பணமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது. அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்போ பணம் சம்பாதிக்கலன்னா நம்ம எல்லாம் எல்லாம் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாங்க, பணம் சம்பாதிக்கிறது நம்ம தேவைக்காக, முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்துறோம் சம்பாதிக்கிறதுனால, அடுத்ததான் நம்மளுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார், அது உண்மைதாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல ஏசப்பா பணம் சம்பாதிக்கலன்னா நம்ம அதாவது அறிவில்லாதவங்க எங்க அந்த மாதிரி எங்க வசனம் இருக்கு அப்படின்னு இதே வசனத்தை தான் சொல்றாரு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எங்க இந்த வசனம் அதனுடைய அர்த்தம் இல்லையேன்னு எனக்கு சொல்ல வந்துச்சு. சரி, அவர்கிட்ட பேசி, ஏன்னா அவரு ரொம்ப தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆளு, அதனால நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. சரி, எதுக்கு போய் அவருக்கா ஒரு நாள் உணர்வடைஞ்சு அவரே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அறிவில்லாமையினால் அந்த என்ன அறிவு அப்படின்னா, பணம் எப்படி செலவழிக்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், இந்த காரியங்கள்லாம் இல்லை. இதெல்லாம் உலகத்துல யார் வேணா இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா, இந்த நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ரீனிவாச ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பாரு. கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நல்லா குண்டா ஒரு ஆள் இருப்பா. அப்படி சூப்பரா பேசுவார். எதுல முதலீடு செய்யணும், எதுல முதலீடு செய்ய வேண்டாம், எப்ப லேண்ட் வாங்கலாம், எப்ப கார் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், கார் வாங்கினா எவ்வளவு ரூபாய்க்குள்ள வாங்கணும், லேண்ட் வாங்கினா எப்படி, இதெல்லாம் சொல்லுவார். சோ இன்னைக்கு மக்களுக்கு உலக பிரகாரமான அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. அது இல்லாம இன்னைக்கு ஆர்டிபிஷியல் ஏஐ வந்துருச்சு. சாட் ஜிபிடில ஒண்ணு போட்டா எல்லாத்தையும் அப்படியே அது நமக்கு சொல்லிடுது. இன்னைக்கு அறிவுன்றது பயங்கரமா அறிவு என்ன ஆயிடுச்சுங்க, பெருகி போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது, தேவனை அறிகிற அறிவுல எல்லாம் குறுகினவர்களாய் நாம் மாறிவிட்டோம். சோ இதுதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதான எதிரும் புதிருமான ஒரு காரியம். இன்னைக்கு எல்லாத்த பத்தியும் நமக்கு அறிவு இருக்கு. ஒருத்தன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு அப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் பத்தி மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பாட்டனி ஜுவாலஜில ஸ்கூல்ல எதெல்லாம் எனக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்ததோ எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா துறையிலையும் நான் கற்று தேர்ந்தவனா ஒரு PhD ஆளோட உட்காந்து பேசுற அளவுக்கு அறிவை என்னால் என்ன பண்ண முடியும், பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் என்னுடைய கையிலேயே இருக்கு, என் போன்லயே இருக்குது.
நான் வேற எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் உட்காந்து PhD படிச்சு டிகிரி படிச்சு தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோவை பார்த்தாலே அந்த 10 நிமிஷம் வீடியோவிலேயே இந்த துறையில என்ன செய்யறாங்கன்றது எனக்கு என்ன பண்ணுது தெரிய வந்துருது. இப்ப இன்னைக்கு அவ்வளோ அறிவு பெருகி இருக்கிற காலத்துல இன்னொரு பக்கம் தேவனை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப 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 குறைந்து போயிருக்கிறது. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் குறைஞ்சு போயிருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சைலண்ட்ல போட்டேன், பவர் பட்டன் அழுத்திட்டேன். ஓகே, ஸோ கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அந்த அறிவு இல்லாம போயிடுது. நிறைய நேரம் இப்போ நமக்கே இல்லைன்னா அப்புறம் எப்படி மற்றவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றிய. ஸோ அப்போ முதலாவது நம்மளுடைய ஆசை, நம்முடைய தேடல் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எரேமியால ஒரு வசனத்துல கர்த்தர் விதமா சொல்றாரு. எரேமியா 9வது அதிகாரம், எரேமியா 9வது அதிகாரம் 23 24 வரைக்கும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுவானாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க என்னென்ன லிஸ்ட்லாம் பண்ண வேணான்றார். எனக்கு அவ்வளோ தெரியும், எனக்கு இவ்வளோ தெரியும், அதை பேசாத, பெருமையா பேசாத. அடுத்து என்ன சொல்றாரு? எனக்கு அவ்வளோ பலம் இருக்குது, பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமம், எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, என்னுடைய பலம் என்னன்னு தெரியுமா உனக்கு, அதை பேசாத. அடுத்து ஐஸ்வர்யவான், பணம் வச்சிருக்கிறவன், உன்னுடைய பணத்தை பத்தி நீ மேன்மையா பேசாத. ஒருத்தன் பெருமையா பேசணும்னா அவன் எதை பத்தி தான் பேசணும்னா, எனக்கு தேவனை தெரியும், தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் ஒரு மனுஷனுக்குரிய உண்மையான மேன்மை பாராட்டலே. மற்றபடி தேவனை நம்ம அறியாம என்னதான் போய் உலகத்தை எல்லாத்தையும் போய் கத்துக்கிட்டு வந்தாலும், இப்ப நம்ம ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்றாங்க. இப்ப அந்த மாதிரி இப்ப உலகத்தை நம்ம கையில சுருக்கி நம்ம போன்ல கொடுத்துட்டாங்க. இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா துறையில இருக்கிற தகவல்களையும் நீங்க கற்று தேர்ந்தாலும் அது மேன்மை பாராட்டலுக்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்க முடியாது. அதுதான் இங்க தேவன் எரேமியாட்ட சொல்றாரு. ஸோ இஸ்ரவேல் ஜனங்க இப்படிதான் பண்றாங்க. எல்லாரும் எங்களுக்கு அதை தெரியும், இதை தெரியும், நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், எங்களுக்கு எல்லாரும் சாதகமா இருக்கிறாங்க, எங்களுக்கு அவங்களுடைய பலம் தெரியும், எங்களுடைய பலம் இதுதான், இப்படிதான். இப்போ ஒண்ணு இல்லை, நம்மளுடைய கட்சி மீட்டிங்ல எடுத்துக்கோங்களேன், கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் சாடி பேசுவாங்க. ஆனா இப்ப ரூலிங் பார்ட்டியில இருக்கிற கட்சிக்காரங்களை எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பலத்தை பத்தி பேசுவாங்க. நாங்க அதை செஞ்சோம் இல்லையா, நாங்க இந்த துறை வீழ்ந்து போயிருது, அந்த துறையை தூக்கி எடுத்து நிறுத்தணும், கடன்ல இருந்தது, நம்ம அரசாங்கத்தை கடன்ல இருந்து மீட்டெடுத்த, இப்படி ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அவங்க எல்லாருடைய பேச்சிலுமே எதுதான் ரொம்ப பெருசா இருக்கும்? நான் இதை செஞ்சேன், இல்ல நாங்க இதை செஞ்சோம், இதை செஞ்சு நாங்க சாதிச்சோம், நாங்க சொன்னதை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம், இந்த பேச்சு தான் இருக்குமா. இப்போ இதுதான் மனுஷன் செய்வான்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, தேவ பிள்ளைகளாகிய நம்போ அந்த மாதிரி பேச்சு நமக்கு இருக்கக்கூடாதுன்றார். ஸோ மேன்மை பாராட்டுறதா இருந்தா பாருங்க, அந்த லிஸ்ட் அழகா சொல்றாரு. பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. அவ்வளவுதான், போதும். பாருங்க, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து. நிறைய பேருக்கு அறிந்திருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் போனா கூட அறிஞ்சிக்கலாம் தேவன் யாருன்றதை, ஓரளவுக்கு பைபிள் காலேஜ் போய் அறிஞ்சு கொள்ளலாம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், பைபிள் காலேஜ் போய் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க, பைபிள் காலேஜே படிக்காம அபிஷேகத்துல வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை. நம்ம எப்பயுமே இது கம்மி அது வசதின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, எப்பயுமே சொல்ல முடியாது. அப்ப நம்ம சரியா செய்ய வேண்டியது அறியணும், அவர் யார் என்பதை நம்ம உணரணும், டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை அனுபவிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ தேவனை அறிதல் அப்படின்றது தான் உண்மையான ஒரு அறிவாக இருக்கிறது. ஸோ தேவன் யார் என்று சொல்லும் பொழுது பாருங்க, ஏசாயா 45வது அதிகாரம் 5 நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 45:5 நான் கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இப்போ தேவனை பற்றி அறிந்து கொள்ளும். இப்ப நம்ம பாட்டு கூட பாடுறோம், கர்த்தாவே தேவர்களில். அன்னைக்கு ஆக்சுவலி போன வாரத்துல ஏசாயா 45:5 நானே கர்த்தர், வேறொரு இல்லை என்று என்னை தவிர தேவன் இல்லை. போன வாரத்துல நானும் மோகனும் பேசிட்டு இருந்தோம். அப்போ மோகன் ஒரு டவுட் கேட்டா, அப்படி அண்ணே தேவர்கள் யாருண்ணே, தேவர்கள்னா யாருண்ணே, அப்போ நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நான் அதுதான் அர்த்தம் சொன்னேன். அப்போ தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம
இப்ப ஆவி மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6:12 உன்னதங்களிலே இப்ப பாத்தீங்க, அதாவது வானமண்டலங்களே கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? இவை எல்லாமே இன்னைக்கு இவைகளை தான் மக்கள் என்ன பண்றாங்க, விக்கிரகங்களாக உருவாக்கி கொண்டு தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சோ தேவர்கள்னா நிறைய தேவர்கள்ல இவர் ஒரு தெய்வம் அல்ல. இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற மற்ற இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க இவைகளை எல்லாவற்றையும் தேவர்கள்னு சொன்னாலும், தெய்வங்கள்னு சொன்னாலும், தேவன் ஒருவர் தான். அவங்கெல்லாம் தெய்வங்கள் கிடையாது. அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்களா, நான் தேவன், நான் தேவனை போல, தேவர்கள் கர்த்தாக்கள் அப்படின்னு பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இதெல்லாமே வந்து ஒரு அளவுதான். அதுக்கு வந்து அந்த நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா காடுக்கு ஸ்மால் ஜி போட்டிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய யெகோவா தேவனுக்கு என்ன இருக்கும், கேபிட்டல் ஜி போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கில பைபிள்ல நமக்கு வித்தியாசம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்ல அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்போ இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்ம தேவன் யார், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ முதலாவது தேவனை அறிகிற அறிவு. அடுத்ததா நம்ம அவரை பத்தி பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவர் உண்மை உள்ளவரும் உடன்படிக்கையை காத்து பாருங்க, அது வாசிக்கலாமா? 9வது வசனத்துல பாருங்க, உண்மை உள்ளவரும் உடன்படிக்கையை காத்து எப்படி இருக்கிறாருங்களா, தலைமுறைக்கு பாருங்க, தம்மில் உபாகமம் 7:9 தம்மில் அன்பு வைத்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரை உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். போதும். இப்ப நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உண்மையுள்ள தேவன். அந்த உண்மை, அந்த நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நம்பகத்தன்மை தான் நம்ம சொல்றோம். ஸோ அது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ட்ரஸ்ட்வர்தி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லைங்களா. இப்போ ஒரு நம்பிக்கைக்கான மனுஷன், ஒருத்தரை பத்தி சிபாரிசு பண்ணும்போது என்ன சொல்லுவோம், இவர் நம்பிக்கையான மனுஷங்க, இவர் நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாம் அப்படின்னு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர் ஆல் மனிதனுக்கே இந்த வார்த்தையில என்ன பண்றோம், நல்லா பழகினதுக்கு அப்புறம் அவங்கள சொல்லுவோம் இவர் நம்பிக்கையான மனுஷங்க. ஆனா இப்போ கர்த்தர் வந்து சொல்றாரு, நீங்க என்னோடு கூட, அதாவது என்னை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால், என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ற விஷயம், நான் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஸோ கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. நம்மளை குறிச்சு, நம்மளுடைய சந்ததி, நம்ம குடும்பத்தை குறிச்சு, நம்முடைய பிள்ளைங்களை குறிச்சு நிறைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இப்ப இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த உண்மையுள்ள தேவன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது, அந்த உடன்படிக்கை அப்படின்ற வார்த்தையில தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ இந்த உடன்படிக்கைன்றது ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. ஒரு சென்டிமெண்ட், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆபிரகாம் எடுத்துப்போமே, ஆபிரகாம்ல இருந்தா உடன்படிக்கைன்ற வார்த்தை ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியும் பார்க்குறோம், ஆதாமோட உடன்படிக்கை பண்றாரு, நோவாவோட உடன்படிக்கை பண்றாரு. ஆனா முக்கியமான உடன்படிக்கை எங்க இருந்தா ஆரம்பிக்குது, ஆபிரகாம் கிட்ட இருந்தா ஆரம்பிக்குது. இப்ப ஆபிரகாம வந்து கர்த்தர் எதுக்காக ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணணும்? அவன் ரொம்ப பாவமா இருக்கிறான், ஊரு சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான், அதனால போனா போகுதுன்னு அவன்கிட்டலாம் உடன்படிக்கை பண்ணல. ஸோ உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, எதற்காக அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு எமோஷன் இல்லை, அதாவது ரொம்ப பரிதாபப்பட்டோ இல்ல மனசு ரொம்ப இணக்கமாயோ அப்படிலாம் ஒரு உடன்படிக்கை எப்பயுமே அவர் சென்டிமெண்டெல்லாம் பண்ண மாட்டார். நம்முடைய தேவன் உடன்படிக்கை பண்றாருன்னா அவர் உண்மை உள்ளவராய் இருப்பதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. சோ இப்போ அந்த உடன்படிக்கையை, இப்போ ஒண்ணு இல்லை, இப்போ ஆபிரகாம் விட்டுருவோம், நம்ம புதிய உடன்படிக்கை எடுத்துக்குவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுன்னு ஒருத்தர் இல்ல, இயேசுவை பத்தி கேள்விப்படாம இருந்தோம். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாலும் இயேசுவை என்ன பண்ணிட்டு இருந்தோம், மறுதளிச்சுட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? அவர்லாம் இல்லைங்க, பல சாமியில ஒரு சாமி, அவர்லாம் உண்மையான சாமி எல்லாம் கிடையாது, எங்க சாமி எனக்கு ரொம்ப முக்கியம், அது வெள்ளக்கார சாமி, இந்த மாதிரிலாம் பல பேச்சு பேசிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், அவரை உதாசீனப்படுத்தணும். ஆனா ஒரு நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தையோ ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா நம்முடைய உள்ளம் தொடப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, அவர் தான் உண்மையான தெய்வமாக இருந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவர் கடவுளாக தெரிந்திருந்தாலும், பல கடவுள்களை ஒரு கடவுளாக தெரிந்திருந்தாலும், அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினாருன்றதை பத்தி நான் என்ன பண்ணல, எனக்கு ஒரு தெளிவு இல்ல. உடன்படிக்கைனால என்னன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி என்னோட செய்யற உடன்படிக்கை பத்தி நான் தெரிந்து கொள்ள முடியும்? சோ உடன்படிக்கைனா என்ன அர்த்தம்னா, அவர் உண்மை உள்ளவர் என்கிறதான அந்த தன்மையை வெளிப்படுத்துவது பேர் தான் என்னது, உடன்படிக்கை. இப்போ நான் வந்து உங்களுக்கு நீங்க நம்ப தகுந்த மனுஷனா நான் இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன செயலை செஞ்சா நீங்க நம்ப தகுந்த மனுஷனை நீ ஏத்துக்குவீங்களோ அந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஏன்னா எனக்கு உங்களுடைய
உங்களுடைய உறவு எனக்கு வேணும். அதனால என்ன பண்ணுவேன், ஒருத்தங்களை நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கும் போது அவங்களுடைய நம்பிக்கையை வாங்குற அளவுக்கு, அவங்க நம்பிக்கைக்கு தகுதியானவங்களா நம்ம என்ன மாறணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஏன்னா நமக்கு அவங்க உறவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் தேவன் மனுஷனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இழந்து விட அவர் எக்காரணத்து கொண்டும் அவரை இழக்க அவருக்கு விருப்பமே கிடையாது. அந்த உறவை வெளிப்படுத்துறதுனுடைய அடிப்படையா தான் என்ன பண்றாரு, ஏற்படுத்துறாரு, உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. புரியுதுங்களா? இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவு, உடன்படிக்கை, உண்மை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவு, உடன்படிக்கை, உண்மை. அவர் ஏன் உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு? ஏன்னா உறவு கொள்ள விரும்புறாரு. எதனால உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு? ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்ம கிட்ட வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்புறாரு. இப்ப இந்த 3 காரியம் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அவரோட உறவு கொள்றோம். அடுத்ததா அவர் உண்மை உள்ளவர் என்பதை நம்ம அறிந்து கொள்றோம். சரிங்களா? இந்த காரியத்தை நம்ம எப்பயுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம இந்த நாள் அறிந்து. இப்ப பாருங்க, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர் எப்படிங்களா 1000 தலைமுறை மட்டும். 1000 தலைமுறைனா லிட்டரலா 1000க்கு அப்புறம் 1001 அவருடைய அன்பு முடிஞ்சு போயிடுது அப்படின்றது கிடையாது. அது ஒரு பேச்சு வழக்கு. 1000 தலைமுறைனா அளவில்லாமல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அளவில்லாமல் தலைமுறை தோறும் அவருடைய உண்மை தன்மை என்ன ஆகுங்க, நிலைத்திருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12-13. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். 13ஆம் வசனம் பாருங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே தான் இருக்கிறார். இதுதான் அந்த உடன்படிக்கைன்ற வார்த்தையினுடைய அந்த அர்த்தமே அதுதான், உண்மை உள்ளவர். அப்போ இந்த உறவு, உடன்படிக்கை, உண்மை, இந்த 3 காரியங்களை நம்ம எப்பயுமே மறந்து விடவே கூடாது. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, மாறிக்கொண்டே இருக்கிறது. தலைமுறைக்கு மாறிக்கிட்டே இருக்குது. வெளிப்படையான காரியங்கள் மாறுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போனதே தான் திரும்ப வருது. இப்ப ஃபேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஃபேஷனுங்க அப்படின்றது இப்ப திரும்ப என்ன ஆயிடுச்சு, ஃபேஷனா மாறுது. நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா நான் சின்ன வயசு, அதனால் கவின் மாதிரி இருக்கிற காலத்துல எங்க அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. அப்போ அவங்க போகும்போது அவங்க ஒரு பிளவுஸ் தைச்சு போவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிளவுஸ். இந்த போட் நெக்கு நல்லா அப்படி க்ளோஸ்டா இருக்கும். அது போட்டிருப்பாங்க. கை நல்லா இவ்வளவு தூரம் இருக்கும். பார்க்க ரொம்ப கொண்டை போட்டுட்டு எங்க அம்மா ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. பார்க்க நல்லா சூப்பரா இருக்குமா, நல்லா சூப்பரா டீச்சர் மாதிரி இருக்கிறீங்கம்மா அப்படின்னு நானே அவங்கள வாழ்த்துவேன். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிளவுஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப சுதா இப்போ அதே மாதிரி தச்சிட்டு இருக்கா. சோ இப்போ எதனாலனா, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த நம்மளுடைய வெளிப்பிரகாரமா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சுழற்சி தான். நீங்க பிரசங்கியை கவனிச்சு பாத்தீங்கன்னா சாலமோன் அதை சொல்றாரு, எது கடந்து போகிறதோ அதுதான் திரும்ப வருது. பேண்ட், சட்டை, வெளிப்புறகிற தோற்றம், முடிய வச்சுக்கிறதோ, கண்ணாடி போட்டுக்கிறதோ, பேச்சோ, பழக்க வழக்கமோ இல்லைங்களா. நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தேனை கம்புலாம் சாப்பிட்டோம். அப்புறம் நடுவில் எவருமே சாப்பிடல. இப்ப திரும்ப எல்லாம் என்ன பண்றோம், தேனை கம்புன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதேதான். இப்ப ஒண்ணு இல்லை, இன்னொரு கருத்து கிருபையா நமக்கு ஆயுசு நாள் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணாலேயே பார்ப்போம். இன்னொரு 40 வருஷத்துல எதுவும் சாப்பிட மாட்டோம். அப்புறம் திரும்ப ஒரு 50 வருஷம் கழிச்சு எல்லாம் திரும்ப சாப்பிடுவோம். அப்ப ஆக மொத்தம் மனித வரலாற்றுல புதுசா எதுவுமே கிடையாது. சாலமோன் அதான் பிரசங்கில சொல்றாரு, நூதனமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, பழசே தாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்படி எல்லாமே பழைய காரியங்களும் சுழற்சியாக எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தாலும் கர்த்தர் அவர் உடன்படிக்கை பண்ணின ஜனங்களோடு இருக்கிற அந்த உண்மை தன்மையை அவர் ஒரு நாள் என்ன பண்ணலங்க, மாற்றிக்கொள்ளவே இல்லை. சோ நம்ம வாழ்ற உலகமே எல்லாத்துலயும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்முடைய தேவன் அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களோட செஞ்ச உடன்படிக்கை உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அதே உண்மை தன்மையில 1% கூட அவர் குறையவே இல்லை. இன்ன வரைக்கும் அவரு அப்படியே தான் இருக்கிறார்.
ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம அதுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சந்ததிக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தான் ஜெபிக்கணும். ஏசப்பா, நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிற மாதிரியே எனக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. என் வாழ்க்கை ஆபிரகாமுக்கு நீங்க வாக்கு பண்ணதை மேபி அது கால தாமதம் பண்ண சொன்ன. நீ காலைல கூட சொன்ன இல்லைங்களா, 75 வயசுல அவனுக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சுங்க. ஆனா நிறைவேறதுக்கு 100 வயசு ஆகி போச்சான். 25 வருஷம் காத்திருந்தான். ஆனா அவர் உண்மை உள்ளவர் என்பதை அவன் அனுபவிக்காம அவன் கண்ணை மூடல. இத்தனைக்கும் அவன் பிள்ளையெல்லாம் வளர்ந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். ஈசாக்குக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவரு ஒரு நல்ல முதிர் வயது உள்ளவரா அவரு மரித்து போகிறார் ஆபிரகாம். அப்போ அந்த உண்மை தன்மையை நம்ம நிச்சயம் நம்ம உணரணும். அதுக்காக ஜெபிக்கணும். அந்த உண்மை தன்மையை உணரணும்னா அவர் யாருன்றது தெரியும். அவர் யாரு? உடன்படிக்கையின் தேவன். அவர் ஏன் உடன்படிக்கையின் தேவன்? ஏன் உடன்படிக்கை பண்றாரு? ஏன்னா நம்ம கிட்ட உறவு கொள்ளணும்னு அவரு விரும்புகிறார். சரிங்களா? அந்த 3 காரியங்களை நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதே பகுதியில உபாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருவோம். பாருங்க, பிரத்யட்சமா அவர் பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்றாருங்களா? பிரத்யட்சமா பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறிவாயாக. இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லியாச்சு, உடன்படிக்கை காத்துக்கொள்கிற தேவன், இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்ததா, சரி, இப்போ தேவனை ஏற்காதவங்க, தேவனை எதிர்க்கிறவங்க, தேவன்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரை மறுதலிக்கிறவங்க, அவங்களுடைய கதை என்னப்பா அப்படின்னா அதுதான் சொல்றாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லயே 100 பேர் இருந்தானா 100 பேருமே தேவனை கீழ்படியில. 100 பேருக்கும் தான் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம் தான். ஆனா அந்த 100 பேருக்கும் வாக்குத்தத்தத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை. அது சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் எடுத்துக்கலாம். யோசுவாவுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா, எரிகோ பட்டணத்தை போய் கர்த்தர் சுதந்திரமா எடுத்துக்கொள்ளும் போது ஒரு கட்டளை சொல்றாரு யோசுவாவுல, நீங்க என்ன பண்ணக்கூடாது, அங்க இருக்கிறது எதுவும் எடுக்கக்கூடாதுன்ற. ஆனா ஒருத்தன் இந்த ஆகான்றவன் என்ன பண்றான்னா, போய் ஒரு சில பொருட்கள்லாம் திருடிட்டு வரான். அப்ப அவனுக்குள்ள என்ன அவனுடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கும்? அதாவது கர்த்தர் இவ்வளவு பெரிய ஊரே நமக்கு கொடுக்குறாரு. ஆஃப்டர் ஆல் அவர் திருடிட்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஷாலு, இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் விலையேறப்பட்ட ஒரு பொருள்னு வச்சுப்போமே. இந்த பொருளை கொண்டு வந்து திருடி அப்ப அவனுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? அப்ப அவனுக்கு முழுக்க தேவனை அவனால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. அதனாலதான் நான் திருடின பொருளை வச்சு ஏதோ வித்து ஏதாவது ஒரு வேளை அவன் கஷ்டத்துல இருந்தானோ, இல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டு அது நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு பாருங்க, இஸ்ரவேல்ல அத்தனை பேர் இருந்தோம், ஒரு சிலரால தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. நம்பாதவங்க தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உணராதவங்க, நம்பாதவங்க தான் தேவன் என்ன செய்ய வேணான்னு சொன்னாரோ அதை போய் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, செய்து கொண்டிருந்தாங்க. இப்ப இங்க நம்ம பார்க்கணும், இப்ப இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? சோ முதல்ல நம்ம பார்த்தோம், உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, உடன்படிக்கையின் தேவன் சொல்றோம். நம்மளும் அந்த உண்மைத்தன்மை அவர் முன்னாடி உண்மைத்தன்மையா அவரோட வரும்பொழுது அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது அதை அவர் நிறைவேற்றுகிறாராம். எப்படி நிறைவேற்றுறாராம்? 1000 தலைமுறைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லலாம். அடுத்ததா அப்படியே எதிரான ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ நம்பல, அந்த உடன்படிக்கை மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? தம்மை பகைக்கிறவர்களுக்கு வெளிப்படையாக பதிலளித்து அவர்களை அழிப்பார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அப்போ தேவனுடைய தெய்வீக நீதியை அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முழு தேசத்திலையும் அநியாயம் எப்படி இருக்குதுங்க, பெருகி கொண்டே போகிறது. இப்போ போன வாரத்தில் அந்த அபிராமின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடியை ஆயுள் தண்டனைக்கு, ஆக்சுவலி அந்த பெண்ணை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த கள்ள உறவுல இருந்தனால பிள்ளைங்களே கொண்டுட்டா பாருங்க. ஆமா. ஸோ அந்த லேடிக்கு 2 நாள் முன்னாடி தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுல அந்த நீதிபதி சொல்றாரு, நியாயப்படி உனக்கு தூக்கு தண்டனை தாமா கொடுத்துருக்கணும், ஆனா ஏதோ கொஞ்சம் இது பண்ணி அந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆயுள் தண்டனைனா அந்த 7 வருஷம் ஆயுள், அது இல்லை, கம்ப்ளீட்டா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கணும். இப்போ அநியாயமான காரியங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. பெத்த பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களா மனசாட்சியே இல்லாம அப்ப எவ்வளவு பெரிய பேயா இருந்திருக்கும் அந்த பொம்பளை. அது சொல்லுவாங்களே, தாயா இல்ல பேயான்னு தெரியலையே. அப்போ பெத்த பிள்ளைங்களை அது கொன்றுக்குது. இந்த மாதிரி இப்போ அப்புறம் ரீசெண்டா கூட நம்ம பார்க்குற சம்பவங்கள், ஒரு பெண்ணை அந்த இது வரதட்சணை கேட்டு அந்த பெண்ணை கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை திருடினான்னு சொல்லி ஒரு பையனை அடிச்சே கொண்டாங்க. இப்படி எவ்வளவு சம்பவங்கள் திரும்புற பக்கம்லாம் டெய்லிக்கும் நம்ம கேட்கிற செய்தி எல்லாமே
அநியாயமான நீதிக்கு எதிரான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம கேள்வி அடுத்து என்ன வரும்? ஏன் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு? ஒரு சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் ஒருவர் ஒரு சலூன் கடைக்கு முடிவெட்ட போயிருந்தாங்க. அந்த சலூன் கடை, இவர் ஊழியக்காரன், அந்த சலூன் கடைக்காரருக்கு தெரியும். சலூன் கடைக்காரர் பாத்தீங்கன்னா அவர் நாத்திகவாதி, அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கிறவர். அவர் கடவுள்லாம் இல்லை. ஸோ இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சலூன் கடையில் அரசியல் பேசுவாங்க பார்த்தீங்களா, உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, வரவங்க போகிறவங்களாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அங்கே சூடான ஒரு டாபிக் ஆரம்பிக்குது. இப்போ பாஸ்டர் வந்தனால அவரும் என்ன பண்ணுறாரு, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் கொடுமையெல்லாம் நடக்குமா, எவ்வளோ அநியாயம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா பாஸ்டர் எவ்வளோ பேசி பார்க்குறாரு. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கொள்கையில் ரொம்ப அப்படியே ஆச்சா போச்சான்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் சரி பாஸ்டருக்கு ஒரு மனசுல சரி ஜோம் பண்ணுவோம், பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராராம். வெளியே வந்த உடனே அந்த வாசப்படியில ஒரு பிச்சைக்காரன், அந்த சலூன் கடை வாசப்படியில ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா பல வருஷமா குளிக்காம நல்லா முடியை வளர்த்து சடை பிடிச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆவியானவர் உடனே அவர்கிட்ட பேசுறாரு. இதை வச்சு நம்ம அவங்ககிட்ட போய் எப்படியாவது இன்னைக்கு தேவன் இருக்கிறாருன்ற ஒரு காரியத்தை நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா நேராக உள்ள போறார். உள்ள போய் திரும்ப அந்த சலூன்காரன்ட்ட கூப்பிட்டு, இந்த உலகத்தை நான் ஒரு விஷயம், நீ கடவுள் இல்லைன்னு சொல்றல, இப்போ அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்துல சலூன்காரனே கிடையாது, முடி வெட்டுறவனே கிடையாது அப்படின்னாராம். யோ என்னையா, என்கிட்ட இப்பதானே முடி வெட்டிட்டு போனேன், என்ன நீ முடி வெட்டுறவனே இல்லை அப்படின்னு சொல்றிய அப்படின்னு. சரி வா அப்படின்னு வெளியே கூட்டிட்டு முடி வெட்டுறவன் ஒருத்தன் இருந்தான்னா அப்ப ஏன் ஒருத்தன் முடி வளர்த்துக்கிட்டு சடை பிடிச்சு ஒருத்தங்க உட்காந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியா அவர் கேட்டா. உடனே சலூன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏங்க அவரு காசு கொடுக்கணும், உள்ள வரணும், உள்ள உட்காந்தாருன்னா நான் அவருக்கு முடி வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி இவரு சொன்னாராம். இப்போ இதே போலதான் கடவுள் இருக்கிறார், நீ இல்லைன்னா சொன்னீங்கன்னா இல்லைன்ற ஆயிடாது, கடவுளை நீ தேடுற மனது உனக்கு இருக்கிறதா? சோ இதுதான் இன்னைக்கு. சோ இந்த அநீதி பெருகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நீதி இல்லை, அநியாயம் தான் பெருகுது, அதனால கடவுள் இல்லை. பாருங்க மனுஷன் எவ்வளவு ஒரு மூடத்தனத்துக்குள்ள. அப்போ அவங்க நினைச்சுக்கிறது என்னன்னா, கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி, தேவன் இருக்கிறார், உண்மையுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்றதெல்லாம் மூடத்தனம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான மூடத்தனம் என்னன்றத அவங்களுடைய கண்களினாலே பார்க்க முடியல. அவங்களுடைய மனதின் கண்கள் இருளடைஞ்சிருச்சு, அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த கண்ணுல பாக்குறாங்க, ஆனா அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படாததுனால தேவன், நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாருன்றதை அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, உணர முடியல. அப்போ யாராவது நம்ம கிட்ட பேசினாங்கன்னா இந்த கதையை சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஊசி குத்துற மாதிரி குத்துனா அப்ப கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு 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 தேடல் ஒண்ணு உண்டாகும். ஸோ எப்பயுமே எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே கடவுள்னு தேட மாட்டாங்க, இயேசுன்னு தேட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு ஏக்கம் ஒண்ணு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஏக்கத்தை நிறைவு செய்கிறவர் இயேசுதான்றதுதான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி போகட்டும். இப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த உலகத்தை சுற்றியும் நம்ம பார்க்கும்போது அநீதியை பார்க்கிறோம். இன்னைக்கு நார்மலா ஒரு உலக மனுஷன் ஏசப்பாவை பத்தி அறியாத மனுஷங்கிட்ட பேசினோன்னா, அவன் பேசுற விஷயத்தெல்லாம் ரொம்ப நேரம் நம்ம கேட்டோம்னா நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துடும், என்னடா தேவன் உண்மையாலுமே இருக்கிறாரா? இவ்வளவு அநியாயம் கொடுமையெல்லாம் நம்மளை சுத்தி நடக்குது, கர்த்தர் எதுக்கு இதை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கிறாரு? ஆனா நம்ம வசனம் என்ன சொல்லுது, அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்யறவர், இப்படி இல்லாத இருக்குது. ஆனா நம்மளை சுத்தி இவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்னும் போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் ஒரு விஷயத்தை செய்யறாரு, அவர் நீதி செய்வதை அவர் எடுத்தவொடனே அவர் நீதி செஞ்சிடலாம். அநீதியை பாக்குறாருன்னா அந்த அநீதியை உடனடியாக அவர் தண்டிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் அநீதியை பார்த்து உடனடியா தண்டிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் சிந்தன ரத்தத்திற்கும் அவர் பாராட்டுகிற கிருபைக்கும் வேலையே இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் நீதி உள்ளவர் தான், அந்த நீதியை உடனடியாக அந்த அநீதிக்கு விரோதமான நீதியை வெளிப்படுத்துறதுக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர் தாமதம் பண்ணுகிறார், அவர் டிலே பண்றாரு. எதுக்காக தெரியுமா? சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமும், விலைக்கிரயமாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமும் நமக்காக பேசுகிற தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு காலத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் அந்த விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன பண்ணுது, பரிந்து பேசுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைவர் எடுத்துக்கும், இருக்கலே மோசமான ஒரு தலைவர் எடுத்துக்கும். அந்த தலைவர் பயங்கர அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நமக்கெல்லாம் அவர் பண்ற அநியாயத்தை பார்த்தோம், நமக்குள்ள அப்படியே ஆத்திரமும் கோபமும் வரும். இவரெல்லாம் ஆண்டவர் ஏன் தூக்க மாட்டேன்றாரு அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா, பேசியிருப்போம், நம்ம யோசிப்போம்.
ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுதோ அதே ரத்தம் தான் அந்த அநியாயமான தலைவருக்கு என்ன பண்ணுது, பேசிக்கிட்டு இருக்கு, பரிந்து பேசுது. நான் உணர்வுள்ளவனா இருக்கிறேன், அந்த மனுஷன் உணர்வு இல்லாம இருக்கிறான். இப்ப கர்த்தருடைய நியாயம் வர்றதுக்கு ஏன் தாமதமாகுது தெரியுமா? உணர்வு இல்லாம இருக்கிற இவங்க எப்படியாவது உணர்வடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தருடைய நீதி என்ன ஆகுதுங்க, தாமதமாகி கொண்டே இருக்குதே ஒழிய கர்த்தர் அநீதி உள்ளவரா கையை கட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறது இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம் தேவனுடைய பிள்ளைகளா என்னென்னலாம் நடக்குதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலாவது பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி பார்க்கும்போது ரோமர் 2வது அதிகாரம் 5 6 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் 5 6. உன் மனதின் கடினத்திற்கும் மனம் திரும்பாத இருதயத்திற்கும் தகுந்தபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபத்தின் தண்டனை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய செய்கைகளுக்கு தகுந்தபடி அவனவனுக்கு பலன் கொடுப்பார். இப்ப இங்க வாசிக்கிறோம், நிறைய பேரு இன்னைக்கு தேவன் இல்லைன்னு மறுதளிக்கிறதுக்கான காரணம் என்ன? மனதின் கடினம். அவங்களுடைய இருதயம் என்ன இருக்குங்க, கடினம். அப்ப ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது இதுதான் சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா அவருடைய மன கடினத்தை உடைங்க. நாங்கள் இன்னைக்கு கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய ஒரு மகன், ஆண்டவர் அவனை பயங்கரமான ஒரு விபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தார். ஆனாலும் அந்த மகனுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா தேவன் தன்னை காப்பாற்றினார்ன்ற உணர்வும் இல்லை, அந்த கர்த்தர் நமக்கு கிருபையா வாழ்க்கையை தந்திருக்கிறாருன்ற ஒரு எண்ணமும் இல்லாம அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்காக ஜோம் பண்ணும்போது, அவங்களுக்காக அந்த பையனுக்காக ஜோம் பண்ணும்போது வேலை கிடைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நான் பதிலுக்கு சொன்னது, இதெல்லாம் நான் ஜோம் பண்ண மாட்டேன். அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும், அவனுடைய இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஜபமா இருக்கணுமே ஒழிய அவன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் நம்முடைய ஜபமே இல்லை. இதெல்லாம் கிடைச்சும் மன கடினமா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசி அவனுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு தான் போகும். அதனால அவனுக்காக ஜெபிக்கிற விதத்தை நீங்க இப்படி அவனுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அவங்களோட நான் பேசினேன். இப்போ நம்ம இப்படிப்பட்ட மக்களுக்காக தேவனுடைய கிருபையை அறிந்தும் அறியாதவர்களாய், இல்ல ஒரு சில நேரத்துல கேள்விப்படாதவர்களாய், இல்ல நம்ம உறவுக்காரங்களை ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறவங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? மன கடினத்தை கர்த்தர் உடைங்க, இருதய கடினத்தை நொறுக்குங்க. நிறைய பேர் அவங்களே நொறுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணும். அவங்க அப்படிலாம் நம்ம ஜெபிக்க கூடாது. அதுதான் பில்லி சோனிய ஜெபம்ன்றது. ஆண்டவரை நான் அடிச்சிருங்க, ஆண்டவரை நொறுக்கிறேன், சொன்ன பேச்சே கேட்க மாட்டோம், போட்டு தள்ளிருங்க ஆண்டவரை அவனை, அப்படிலாம் நம்ம ஜெபிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் கிருபை உள்ளவர். அப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? அவருடைய இருதயத்தை உடைங்க. இருதயத்தை எதுக்கு உடைக்கணும்? இருதயத்தை உடைச்சாருன்னா கர்த்தருடைய கிருபை அவன் என்ன பண்ண முடியும்? அவர் நீதி உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவருடைய கிருபை எவ்வளவு, அவர் ரத்தம் எனக்காக சிந்தினாரு அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருன்றதுக்காக தான் அந்த ஜெபத்தை நம்ம செய்யறோம். ஸோ அப்போ இந்த காரியமாக நாம் தேவனுடைய நீதியை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனுடைய நீதி எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியமா தேவனை அறியாதவர்களுக்கு இடத்திலும் கண்டிப்பா வெளிப்படும். ஆனா ஏன் இன்னும் வெளிப்படுத்தாம இருக்கிறாரு? அநீதி செய்யறவங்க இடத்துல ஏன் வெளிப்படுத்தாம இருக்கிறாரு? ஏன்னா அவர் இரக்கத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய நீதியை அவர் தாமதப்படுத்திட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிலே பண்றார், வெயிட் பண்றார். ரொம்ப கிருபையா, சரி இன்னொரு நாள், இன்னொரு மாதம், இன்னொரு வருடம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவன் என்னுடைய அன்பை ருசி பார்ப்பானா அப்படின்றதுக்காக தான் அவருடைய நீதி தாமதமாகி கொண்டிருக்கிறது. அவருடைய கைகளிலே விழுவது கொடிதான காரியம்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் 30 to 31. பாருங்க, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய மக்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் யார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. எபிரேயர் 10, 30, 31. அது 31ஆம் வசனம் தான். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது எவ்வளவு கொடுமையான காரியம், அது பயங்கரமான ஒரு காரியம். கர்த்தருடைய கரங்களிலே நியாய தீர்ப்பு நாளில் நாம் விழுந்து விட கூடாது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய முகத்தை துன்மார்க்கருக்கு விரோதமாக அவர் என்ன பண்றாரு? திருப்புகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 34வது அதிகாரம், சங்கீதம் 34, 16, 34, 16.
தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இல்லாமல் போக செய்ய கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சங்கீதம் 34:16. தீமை செய்கிறவர்கள், அதாவது அநீதி உள்ளவங்க, தேவனை ஏற்காதவங்க, இவங்கெல்லாம் அவங்கள அழிக்கும்படி கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு. சோ ஒரே முகம்தான். அதே முகத்தை பார்த்து மோசே பிரசன்னத்தினால் நிரம்பி வந்தாரு. அதே முகத்தை அநீதி உள்ளவன் பார்த்தா அவன் செத்தே போறான். ஜட்ஜ்மெண்ட்லாம் வேணாம், முகத்தை பார்த்தாலே போதும், பார்த்தாலே செத்து போயிடுறான். கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் இரக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9-10 வசனம். தாமதம் பண்ணுகிறார் என்று சிலர் நினைக்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது போல வரும். அப்பொழுது வானங்கள் பயங்கர சத்தத்தோடு விலகி போகும், பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள செயல்களும் எரிந்து அழிந்து போகும். இதுதான் கர்த்தருடைய வருகையின் நாள். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருங்களா, ஒருவரும் இப்ப நிறைய பேர் எங்கடா அவங்க ஆண்டவர் வராரு எங்கடா வராரு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா. அப்ப அடுத்ததா சொல்லணும் அவங்க கிட்ட பதில் நறுக்குன்னு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லணும், நீங்க கேள்வி கேட்கிற நீங்களா ரட்சிக்கப்படணும்ன்றனாலதான் இன்னும் வராம, அவர் வந்தாருன்னா நீங்களாம் முடிஞ்சு போனீங்க, கதை க்ளோஸ். இப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நானும் என்னுடைய தம்பி ஒருத்தன், அவன் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ தம்பி தான், ஸ்மித், பல் டாக்டர். நானும் அவரு ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இந்த ஸ்தாபனங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்க நிறைய கிறிஸ்தவங்கள்லாம் வருவாங்க. அங்க ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயது மிக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவர் நல்ல அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு சர்ச்சில் முக்கியமான ஆள்னு வச்சுக்கோங்க. இந்த CSI சர்ச் மாதிரி மெயின்லைன் சர்ச்சில் முக்கியமான ஆளு. நானும் அவரும் ஒரு நாள் நானும் ஸ்மித்தும் இருக்கிறோம். அப்ப அவர் திடீர்னு ஸ்மித் டிஷர்ட்ல ஒரு வாசகம் எழுதியிருந்தான், பி ரெடி, ஜீசஸ் இஸ் கமிங் சூன். ஆயத்தமா இருங்கள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இப்ப நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த அங்கிளா இருக்கிறவரு ஸ்மித்தை பார்த்து கேட்டாரு, என்னப்பா இந்த டிஷர்ட்டை கழட்டி போடுப்பா, எத்தனை வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிக்கணும், அவர் சொன்னது நக்கலா கிண்டலா இப்ப வேற யாராவது சொன்னா கூட நம்ம ஏத்துருந்துருக்கலாம். ஆனா அவரு பல வருஷமா ஆலயத்துக்கு போறவரு, கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறவரு, இயேசு சாமியை கிறிஸ்மஸ்ல போய் கொண்டாடுறவரு, உயிர்த்தெழுந்த நாள்ல போய் கொண்டாடுறவரு, ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொல்றவரு என்ன சொல்றாரு, அந்த டிஷர்ட்ல எழுதியிருக்கிற வாசகத்தை பார்த்து, என்ன உங்க ஆண்டவர்லாம் வரமாட்டார், வேற டிஷர்ட்டை மாத்தி இப்படி இருந்தா, அதாவது அவனை எதுக்காக கிண்டல் அடிச்சாருன்னா, ட்ரெண்டே தெரியாம வளர்றியப்பா, இப்படிலாம் போட்டுட்டு இருந்தா யாருப்பா உங்ககிட்ட பேச வருவாங்க, இப்ப இருக்கிற யூத் எல்லாம் இதெல்லாம் பார்த்துலாம் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எனக்கு அவர் அறிமுகமும் இல்லை, ஸ்மித்துக்கு தெரிஞ்சனால அவர் ஸ்மித்து கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நானும் ஏதாவது கேள்வி கேட்டுருவேன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ஸ்மித் அண்ணே எதுவும் பிரச்சனையானே அப்படின்னு, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, கோபம் வந்துருச்சு அவர் பேசுனது, நான் இருந்திருந்தேன்னா நான் ஏதாவது பேசி சண்டை வந்திருக்கும்பா, ஆர்கியூமெண்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது அவர் சேலத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில கொஞ்சம் பிரபலமான ஒரு ஆளு, அதனால நம்ம எதுக்கு, நமக்கு தேவையில்லாத நமக்கு வம்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்போ இயேசுவை அறிந்தவரும் ஆலயத்துக்கு போகிற ஒரு மனுஷனுக்குமே இந்த மாதிரி கர்த்தர் வருகிறாருன்ற ஒரு காரியத்தை பார்த்து அவரு என்ன விரக்தியில இருந்தாரோ, என்ன சோர்வுல இருக்கிறாரோ, இதை போய் கழட்டி போடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ அதுதான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ஒருவரும் பாருங்க, கர்த்தர் தமது தாமதம் பண்ணுகிறார் என்று சிலர் நினைக்கிறாங்கன்னா அவன் கிண்டலே அடிக்கிறான். என்னடா அவங்க கடவுள் சும்மா வராருன்றீங்களே. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை பறித்து தாமதம் பண்ணாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம சொல்லணும், பேசுற நீங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் ஏசப்பா இன்னும் வராம இருக்கிறார். நீங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஏசப்பா உடனே வந்துடுவாருன்னு சொல்லுங்க, அடுத்தவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட மனிதர் இடத்துல ஒரு சில நேரங்கள்னா நான் நிறைய நேரம் ரொம்ப சாதுவா இருக்கணும்னு நிறைய நேரங்கள்ல யோசிப்பேன். ஆனா ஒரு சில நேரங்கள் இந்த வசனம் ஞாபகம் வரும். ஏசப்பா சொல்றாரு இல்லைங்களா, நீங்க எப்படி இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கள். ஸோ ஒரு சில நேரத்துல நம்ம கபடற்றவங்களா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல சுருக்குன்னு
அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நம்ம பேசணும்னா இப்ப நம்ம மனுஷங்களாம் வந்து கேட்கிற இந்த நாக்கு கொடுக்குற மாதிரி 4 கேள்வி கேட்கிறோன்ற பாத்தீங்களா, அது கிடையாது. அதாவது அவங்களுடைய சிந்தையில ஒரு தாட் வரணும், ஒரு எண்ணம் வரணும், அதை அவங்களை சிந்திக்க தூண்டணும். கோபம் வர்ற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அவங்களை சிந்திக்க தூண்டக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். அது என்ன வார்த்தை? கர்த்தருடைய வசனம் தான் அப்படி பேச முடியும். இப்ப மற்றபடி நானா ஒரு என் வைராக்கியத்துல நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவருக்குள்ள ஆத்திரத்தை ஏற்படுத்தும், எனக்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். ஆனா கர்த்தருடைய வசனமா நான் பேசிட்டேன்னா அது எனக்குள்ளேயும் சமாதானத்தை ஏற்படுத்தும், அவருக்குள்ளேயும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை என்ன பண்ணும், அது ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி அநீதி நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. எந்த தேவன், அந்த 7:9 வாசிக்கிறோம், எந்த தேவன் உண்மை உள்ளவரா உடன்படிக்கையின் தேவன் சொல்றோமோ அதே தேவன் தான் இந்த பக்கத்துல பார்க்கிறோம். நீதி உள்ளவரும் அநியாயத்தை அவர் பொறுத்து கொள்றது இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு? கிருபையாக அவர் தன்னுடைய காரியங்களை, நீதியை உடனடியாக செய்யாமல் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணுன்றதுக்காக. திரும்ப அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்கலாமா? உபாகமம் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் தேவன் என்றும் தம்மில் அன்பு வைத்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை வரை உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் அறிவாயாக. சோ இந்த 3 மறந்துடாதீங்க. உறவு, உடன்படிக்கை, அப்புறம் என்னது? உண்மை. கரெக்ட். சோ உறவு இருக்கிறனாலதான் நம்மளோட உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணவர் நித்திய காலமும் எப்படி உள்ளவராக இருப்பார்? உண்மை உள்ளவராக இருப்பார். இதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. சோ இப்ப நீங்க ஜெபிக்கும் போது, குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது, நீங்க உங்க தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா, நீங்க என்னோடு கூட உறவு கொள்றதுக்காக தான் என்னோட என்ன பண்ணிருக்கீங்க? உடன்படிக்கை. இப்ப என்ன இப்ப அப்ப கூட வந்து வெறும் வார்த்தையில தான் உடன்படிக்கை இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. ஆனா இப்போ இயேசுவின் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். சோ ஆபிரகாமுக்கு இருக்கிற தைரியத்தை விட நமக்கு இன்னும் அதிக தைரியம் நமக்கு இருக்குது. அந்த தைரியத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் உங்க சரீரத்துல என்ன பண்ணிருக்கேன்? புதிய உடன்படிக்கைக்கு நான் பங்குள்ளவனா இருக்கிறேன். அதனால நீங்க என்னோட உறவு கொள்றீங்க, நான் உங்களோட உறவு கொள்றேன். என் வாழ்க்கையில நீங்க உடன்படிக்கை பண்ணினதை நிச்சயமா நீங்க நிறைவேற்றுவங்க. காரணம், உடன்படிக்கை பண்ணவர் நீர் உண்மை உள்ளவர் அப்படின்றத சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூலமா தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, நீர் உடன்படிக்கையின் தேவன், நீர் உண்மை உள்ள தேவன், ஒரு நாளும் நீர் மாறாத தேவன். அப்பா, நீர் சொன்னீர் என்று சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்ற, அப்பா நீர் ஆண்டவரே ஒருவேளை தாமதிக்கிற மாதிரி இருந்தாலோ, ஆனால் நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதனாலே அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் இந்த நாளிலே இந்த வசனத்துல நாங்கள் தியானித்த பிரகாரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த நாளிலே இருந்து, அப்பா, தேவனுடைய அந்த உறவின் நிமித்தமாக தான் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாய் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்பதை எங்களுடைய ஆழ் மனதிலே கர்த்தர் புரிய வைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த குடும்பமா இருக்கட்டும், இந்த குடும்பத்துல கர்த்தர் கொண்டு வந்து இணைக்க போகிற இந்த பகுதியிலிருந்து ரட்சிக்கப்பட போகிற மக்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொண்டு உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமும் உம்முடைய விருப்பமுமாய் இருக்கிறது. அதற்கு நாங்கள் இந்த நாளிலே விட்டு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தார், இவர்களுடைய குடும்பம், இந்த குடும்பத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய உடன்படிக்கையை புரிந்தவர்களாய் அவரோடு உறவு கொள்ளவும், கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கவும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய ஆளுகையும் மகிமையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம்.